இது ஒரு ஸ்டாண்டர்ட் பிசி. இதுல எந்த மார்க்கிங்கும் இல்லை. இதை நீங்க எந்த கடையிலும், எந்த கம்ப்யூட்டர் அவுட்லெட்டிலும் வாங்கலாம். கம்ப்யூட்டருக்குள்ள போறதுக்கு பின்பக்கத்தை பாருங்க. கம்ப்யூட்டரை கீழே வைக்கும்போது எல்லா கனெக்டர்களும் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இவை தம் ஸ்க்ரூக்கள். நீங்க அதை அன்ஸ்க்ரூ பண்ணி ஒரு பக்கமா வச்சுட்டு பின்னோக்கி ஸ்லைடு பண்ணி அப்புறம் மேல தூக்கணும். அது கேஸை மட்டும் கழட்டும். இப்போ இது ஒரு கம்ப்யூட்டரின் உள்ளே. இதுல ஒரு பவர் சப்ளை இருக்கு. இந்த கனெக்டர்கள் பவர் சப்ளையிலிருந்து வருது. இது சிஸ்டம் போர்டு மற்றும் காம்போனன்ட்ஸில் உள்ள எல்லாத்துக்கும் பவர் கொடுக்குது. இது ஒரு ப்ராசஸர் ஃபேன், ஹீட் சிங்க். இது மைக்ரோ ப்ராசஸருக்கு மேல இருக்கு. இங்க சுத்தி பல காம்போனன்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி நாம அப்புறம் பேசுவோம். உங்ககிட்ட ஹார்ட் டிரைவ் இருக்கு, சிடி ரோம் இருக்கு. அப்புறம் இந்த காம்போனன்ட் கீழே இருக்கு. இதுக்கு மதர் போர்டுன்னு பேரு. நாம இதை பிரிச்சு எடுக்க போறோம். இங்க நீங்க பார்க்கிற நீல நிற கேபிள்கள் சாட்டா கேபிள்கள்னு சொல்லுவாங்க. SATA சாட்டா கேபிள்கள். இதுல ஒரு பின் இருக்கு. அதை அழுத்தி இழுக்கணும். இந்த பின்னை இங்க பாருங்க. நீங்க அந்த பின்னை அழுத்தி வெளியே இழுக்கணும். அது ஹார்ட் டிரைவில் இருந்து கழண்டுடும். அப்புறம் நான் பவரை எடுக்க போறேன். அதுவும் அதே மாதிரி கனெக்டர் தான். ஆனா கொஞ்சம் நீளமா இருக்கும். மேல அதே மாதிரி செய்வோம். அழுத்தி இழுங்க. பவருக்கும் அதே மாதிரி. அழுத்தி இழுங்க. பவர் சப்ளை மூலமா சப்ளை செய்யப்படுது. சேட்டா கேபிள் சிஸ்டம் போர்ட் மூலமா சப்ளை செய்யப்படுது. இந்த கேபிள்கள் இந்த சேட்டா கேபிள்கள் சிஸ்டம் போர்டில் உள்ள சேட்டா போர்ட்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மறுபடியும் நீங்க அழுத்தி இழுக்கணும். இவற்றையும் ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. நாம எல்லாத்துக்கும் பவரை டிஸ்கனெக்ட் செய்ய ஆரம்பிப்போம். இந்த பவர் கார்டு இங்க ஒரு கேஸ் ஃபேனுடன் இணைக்கப்பட்டிருக்கு. அதை சும்மா அன்பிளக் பண்ணா போதும். இந்த பவர் கனெக்டர் சிஸ்டம் போர்டுக்கு எல்லா பவரையும் இணைக்குது. அழுத்தி நேரா வெளியே இழுங்க. இதுல ஒரு சின்ன கிளிப் இருக்கு. அது சிஸ்டம் போர்டின் பக்கவாட்டில் கிளிப் ஆகும். மறுபடியும் இன்னொரு கேஸ் ஃபேன். பவரை அன்பிளக் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு 4 பிராங் இருக்கு. பவர் கனெக்டர். இங்க கீழே போர்டுக்கு இன்னும் அதிக பவர் சப்ளை செய்யுது. இதுலயும் ஒரு சின்ன ஸ்குவீஸ் பின் இருக்கு. அது நேரா வெளியே வந்துடும். இப்போ உங்க பவர் சப்ளை உங்க சிஸ்டம் போர்டிலிருந்து முழுமையா டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நாம பவர் சப்ளைய அகற்ற போறோம். சரி, பவர் சப்ளை அகற்ற பின்பக்கத்துல 4 ஸ்க்ரூக்கள் இருக்கு. ஒரு பிலிப்ஸ் ஸ்க்ரூடிரைவரை எடுத்துக்கோங்க. உங்க ஸ்க்ரூக்களை தொலைக்காம பார்த்துக்கோங்க. நாலு ஸ்க்ரூக்களையும் கழட்டி முடிச்சதும் பவர் சப்ளை முன்னாடி ஸ்லைடு ஆகி போர்டை நோக்கி பின்னோக்கி சாய்ந்து நேரா வெளியே வரணும். இது ஒரு பவர் சப்ளை அகற்றுவது. இப்போ ஹார்ட் டிரைவை அகற்றுவோம். பொதுவாக ஹார்ட் டிரைவை இருபுறமும் மேலும் கீழும் 2 ஸ்க்ரூக்கள் பிடித்து வைத்திருக்கும். இந்த ஹார்ட் டிரைவ் ஸ்க்ரூவை அகற்றுவோம் மற்றும் ஹார்ட் டிரைவை அகற்றுவோம். முன்னாடி ஸ்லைடு ஆகும். உங்க ஹார்ட் டிரைவ் அகற்றப்பட்டுவிட்டது. உங்களுக்கு மறுபக்கத்தில் எதிர்பக்கத்தில் ஸ்க்ரூக்கள் இருந்தால் கம்ப்யூட்டரை மீண்டும் நிமிர்ந்து வையுங்கள். நாம் பாட்டம் சைடு என்று சொல்லும் பக்கத்தில் உள்ள ஸ்க்ரூக்களை அகற்றவும். உங்கள் தம் ஸ்க்ரூக்களை அகற்றி ட்ரேயை ஸ்லைடு செய்து திறக்கவும். உங்க கம்ப்யூட்டர் அந்த பகுதி. இந்த 2 ஸ்க்ரூக்கள் சிடி ரோம் டிரைவை விடுவிக்கும். மறுபடியும் இந்த பக்கத்தில் 2 ஸ்க்ரூக்கள். சிடி ரோமில் இருந்து ஸ்க்ரூக்களை அகற்றியதும் பின் பக்கத்திலிருந்து முன்னாடி தள்ளுங்க.
உங்க சிடி ரோம் முன்னாடி ஸ்லைடு ஆகும். இப்போ சிஸ்டம் போர்டை அகற்ற முதலில் அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு காம்போனென்ட்டையும் அகற்ற வேண்டும். கேபிள்கள், பிசிஐ கனெக்டர்கள் அல்லது பிசிஐ எக்ஸ்பிரஸ், வேறு எந்த எக்ஸ்டர்னல் கார்டுகள் அல்லது ஆன் கார்டுகள், நீங்க அவற்றை அகற்ற வேண்டும். இது மெமரி என்று கருதப்படுது. மதர் போர்டை அகற்றும் போது இதை அகற்ற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நீங்க அகற்றலாம். மெமரியை அகற்ற இருபுறமும் ஒரு டேப் இருக்கும். நீங்க டேப்பை வெளியே இழுத்து மறுபக்கத்தில் உள்ள டேப்பையும் வெளியே இழுக்கணும். மற்றும் மெமரி நேரா வெளியே வந்துடும். அது உங்க மெமரி ஸ்டிக். இப்போ நாம இந்த பிசிஐ கார்டை அகற்றப் போறோம். அதை செய்ய இங்க உள்ள ஸ்க்ரூக்களை நீங்க பார்ப்பீங்க. அதை அணுகுவது கடினம். பின் பக்கத்தில் ஒரு கவர் இருக்கு. அதை நாம முதலில் அகற்ற வேண்டும். இது எல்லா கம்ப்யூட்டர்களிலும் சாதாரணம் இல்லை. சில பெரிய பாக்ஸ் கம்ப்யூட்டர்களில் இவை இருக்காது. பெரும்பாலான கஸ்டம் கேஸ்களில் இருக்கும். உங்க கேஸை அகற்றுங்க. அது உங்க எல்லா ஸ்க்ரூக்களையும் வெளிப்படுத்தும். எந்த ஸ்க்ரூவில் சில்வர் டேப் இருக்குன்னு பாருங்க. அது பொதுவாக ஒரு ஆன் கார்டை குறிக்கும். அதை அன்ஸ்க்ரூ பண்ணுங்க. கேஸ்குள்ள போங்க. 2 மூலைகளையும் பிடித்து நேராக வெளியே இழுக்கவும். இது உங்கள் கார்டை உங்கள் பிசிஐ கார்டை சிஸ்டம் போர்டிலிருந்து அகற்றும். இப்போ நீங்க இங்க பார்க்கிற பெரும்பாலான கேபிள்கள் ஃப்ரண்ட் பேனலில் இருந்து வருது. ஃப்ரண்ட் பேனலில் ஒரு கார்டு ரீடர் இருக்கு. அதுல யூஎஸ்பி போர்ட்கள், ஆடியோ ஹெட்போன் ஜாக் இருக்கு. அதுல ஒரு பவர் பட்டன், ஒரு பவர் எல்இடி அல்லது பவர் லைட் இருக்கு. அப்புறம் உங்க ஹார்ட் டிரைவ் மற்றும் முன்னாடி உள்ள மற்ற லைட்டுகளுக்கான இண்டிகேட்டர்கள் இருக்கு. அதனால நாம என்ன செய்யணும்னா, அந்த கேபிள்களை உங்க சிஸ்டம் போர்டிலிருந்து டிஸ்கனெக்ட் செய்யணும். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப இழுக்காதீங்க. உறுதியா பிடிச்சு மெதுவா வெளியே எடுங்க. லேசா இழுத்தா போதும். எல்லாம் அன்பிளக் ஆகிடும். அப்புறம் அவை எப்படி பிரிஞ்சு போகுதுன்னு பாருங்க. இது உங்க யூஎஸ்பி கேபிள்கள். அதே மாதிரி செய்யுங்க. லேசா பிடிச்சு இழுங்க. இவை பிரியாது. அதில் யூஎஸ்பி என்ற வார்த்தை அல்லது யூஎஸ்பி என்ற எழுத்துக்கள் இருக்கும். இது யூஎஸ்பி போர்ட்கள் மற்றும் முன்னாடி உள்ள கார்டு ரீடருக்கானதுன்னு உங்களுக்கு சொல்லும். அப்புறம் இந்த கேபிள். மறுபடியும் இங்கிருந்து இழுங்க. இது ஒரு ஆடியோ போர்ட் என்று சொல்லுது. இங்கிருந்து வந்தது அப்புறம் சிஸ்டம் போர்டில் ஆடியோ என்று எங்க இருக்குன்னு உங்களுக்கு சொல்லும். இப்போ மதர் போர்டை அகற்றுவோம். சிஸ்டம் போர்டை அகற்ற அதை பிடித்து வைத்திருக்கும் ஸ்க்ரூக்கள் இருக்கு. இந்த ஸ்க்ரூக்கள் குறிக்கப்பட்டுள்ளன. சிஸ்டம் போர்டு முழுவதும் உள்ள சின்ன வட்டங்களால். அது அதை நிலையாக பிடித்து வைத்திருக்கும். அதனால் அது அசையாது. நாம அந்த ஸ்க்ரூக்களை அகற்றியதும் சிஸ்டம் போர்டு கேஸின் முன்னாடி ஸ்லைடு ஆகி நேரா வெளியே வரணும். நான் லேசான காந்த முனை கொண்ட ஸ்க்ரூடிரைவரை பயன்படுத்துறேன். அது கொஞ்சம் உதவும். சில பேர் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு வசதியா இல்லைன்னா பயன்படுத்தாதீங்க. இந்த ஸ்க்ரூக்களை மீண்டும் போடும்போது நீங்க அவற்றை அதிகமா டைட் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அது நிலையா இருக்கிற அளவுக்கு டைட் பண்ணா போதும். அது நிலையாக பிடித்து வைத்திருக்கும். மதர் போர்டு நேராக மேலே தூக்கப்பட வேண்டும். இப்போ உங்க சிஸ்டம் போர்டு வெளியே வந்துருச்சு. நீங்க உங்க ப்ராசஸரை மாற்றலாம். இதுதான் அதை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி. நான் ப்ராசஸர் மற்றும் ஹீட் சிங்க் இரண்டையும் என் மதர் போர்டை என் பக்ஸில் மீண்டும் வைப்பதற்கு அல்லது மாற்றுவதற்கு முன் வைக்க விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, அது எனக்கு 1 சாதனத்தை கொஞ்சம் எளிதாக கையாள அனுமதிக்கும் மற்றும் 2 நான் இடத்தால் கட்டுப்படுத்தப்பட மாட்டேன். அதனால நான் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு ஹீட் சிங்கிலும் நீங்க ஒரு ஃபேனை பார்ப்பீங்க. அந்த ஃபேனுக்கு பொதுவாக ஒரு பவர் கார்டு இருக்கும். அது பொதுவாக செருகப்பட்டிருக்கும். ஒரு பவர் கனெக்டரில் அப்புறம் சிஸ்டம் போர்டுகளில் ஒரு சிபியு ஃபேன் எங்கே செருகப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லும். இது ஒரு ஆண்டி ஸ்டேடிக் பையில் இருக்கு. அதனால் நீங்க சிஸ்டம் போர்டுக்கு எந்த ஸ்டேடிக் எலக்ட்ரிசிட்டியும் கொடுக்க மாட்டீங்க. உங்க பவரை மறுபடியும் அன்பிளக் பண்ணுங்க. நீங்க அவற்றை இழுக்க வேண்டியதில்லை. மெதுவாக வெளியே இழுங்க. ஒவ்வொரு ஸ்க்ரூவுக்குள்ளேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கு. அதை நீங்க ஃபேனை அகற்றலாம். சில பேர் ஃபேனை அகற்றுவாங்க. அல்லது நீங்க இதை வச்சு அகற்றலாம். அந்த லீவரை எடுத்து நீங்க அதை மேலே தூக்கி ஒரு பிளாட் ஹெட் ஸ்க்ரூடிரைவர் எடுத்து கீழே தள்ளி
அது இந்த பக்கத்தில் அதை விடுவிக்கும். இந்த பக்கத்திலிருந்து அது விடுவிக்கப்பட்டதும், நீங்க அந்த பக்கத்திலிருந்தும் அதை விடுவிக்கலாம். அப்புறம், உங்க முழு ப்ராசஸரும் அங்கிருந்து நேரா மேலே தூக்கப்பட வேண்டும். இப்போ இந்த ப்ராசஸர் பொருத்தப்பட்டிருக்கு. பொருத்தப்படவில்லை. ஆனால் அது ஹீட் சிங்க் பேஸ்ட் காரணமாக ஹீட் சிங்கில் ஒட்டிக்கொண்டிருக்கு. உங்க ஸ்க்ரூடிரைவரை எடுத்து லேசாக திருப்புங்க. அது அதை தளர்த்த வேண்டும். அதுதான் உங்க ப்ராசஸர். இதுதான் அது கழண்டு வரும் கை. அது அதை நிலையாக பூட்டும். ஒவ்வொரு ப்ராசஸரிலும் உங்களுக்கு ஒரு வரிசை பின்கள் இருக்கும். அவை உள்ளே ஒரு பேட்டர்ன் கொண்டிருக்கும். 4 ஓட்டைகள் இல்லை என்பதை நீங்க கவனிப்பீங்க. சிஸ்டம் போர்டிலேயே ப்ராசஸர் சாக்கெட்டில் 4 ஓட்டைகள் இருக்கு. நீங்க உங்க முக்கோணங்களை பொருத்தி, அதை மீண்டும் இடத்தில் வைக்கும்போது, அந்த பேட்டர்ன் பொருந்தும். நீங்க அதை கட்டாயப்படுத்தக் கூடாது. நீங்க உங்க முக்கோணங்களை பொருத்தினால், அது நேராக இடத்தில் விழ வேண்டும். இப்போ அதை மீண்டும் தட்டுங்க. அப்புறம், நீங்க முடிச்சிட்டீங்க. இப்போ சிஸ்டம் போர்டில் உள்ள காம்போனன்ட்ஸை பத்தி பேசுவோம். இது உங்க பவர் சப்ளையிலிருந்து வரும் மெயின் பவர். இது பழைய ஐடிஏ ஹார்ட் டிரைவ்கள் அல்லது சிடி ரோம்களுக்கான ஒரு ஐடிஏ கனெக்டர். இது ஒரு ஃப்ளாப்பி டிரைவ் கனெக்டர். ஒருவேளை உங்ககிட்ட ஒரு ஃப்ளாப்பி டிரைவ் இருந்தால், அதை இப்போ யாரும் அதிகமா தயாரிக்கிறது இல்லை. இவை சேட்டா கனெக்டர்கள். சேட்டா என்றால் சீரியல் ஏடிஏ. உள்ளே கவனிச்சீங்கன்னா, அவை ரொம்ப தனித்துவமா இருக்கும். உங்க சேட்டா 0 தான் உங்க ஹையஸ்ட் போர்ட். அதுதான் உங்க ஹார்ட் டிரைவ் செருகப்படும் மெயின் போர்ட். அப்புறம் உங்களுக்கு மற்றவற்றுக்கு சேட்டா 1, 2, 3 மறுபக்கத்தில் இருக்கு. உங்களுக்கு பிசிஐ ஸ்லாட்டுகள் இருக்கு. ஒரு வீடியோ போர்ட் இருக்கு. இந்த போர்ட்டில் ஒரு வீடியோ கார்டு, பிசிஐ எக்ஸ்பிரஸ் வீடியோ கார்டு மட்டுமே பொருந்தும். உங்களுக்கு ஒரு பிசிஐ எக்ஸ்பிரஸ் 2ம் இருக்கு. அது இன்னொரு வீடியோ கார்டு. இங்க மேல உள்ள இந்த பின் அவுட்கள், உங்க ஃப்ரண்டை செருகும் இடம். உங்க பவர் ஸ்விட்ச் மற்றும் உங்க ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் அல்லது எல்இடி லைட்டுகளுக்கான பேனல். இது உங்க யுஎஸ்பி போர்ட். இங்க மேல என்ன சொல்லுதுன்னு நீங்க கவனிப்பீங்க. இவை 2ம் முன்னாடி உள்ள உங்க யுஎஸ்பி கனெக்டர்கள். இது ஒரு கம்யூனிகேஷன்ஸ் போர்ட். ஒருவேளை உங்ககிட்ட முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கார்டு இருந்தால். பின்பக்கத்திலும் உங்களுக்கு ஆடியோ போர்ட்கள் இருக்கு. அது உங்க ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன், உங்க ஹெட்போன் ஜாக்கள். உங்க நெட்வொர்க்குக்கான ஒரு ஈதர்நெட் கனெக்டர் இருக்கு. இங்க 2 யுஎஸ்பி போர்ட்கள் இருக்கு. இந்த பக்கத்தில் இன்னும் 4. உங்களுக்கு ஒரு டிவிஐ போர்ட் இருக்கு. ஒரு விஜிஏ போர்ட் இருக்கு. இவை 2ம் வீடியோ. உங்களுக்கு இது பச்சை மற்றும் ஊதா நிறத்தில் இருக்குன்னு கவனிச்சீங்கன்னா, இது ஒரு PS2 போர்ட். நீங்க ஒரு மவுஸ் அல்லது கீபோர்டை செருகலாம். அப்புறம் உங்களுக்கு இன்னும் 2 யுஎஸ்பி போர்ட்கள் இருக்கு. முன் பக்கத்தில் உங்க மெமரி சாக்கெட். இங்கே 2 டிடிஆர் மெமரி சாக்கெட்டுகள் இருக்கு. இந்த ப்ராசஸர் ஒரு ஏஎம்டி ப்ராசஸர். AM3 அல்லது AM2 பிளஸ் என்று சொல்வதால் நீங்க அதை சொல்லலாம். இது உங்க ப்ராசஸர் சாக்கெட். இவை உங்க ஹீட் சிங்கான மவுண்ட்கள். இது உங்க ஜிகாபைட் மதர்போர்டு. இது ஒரு சிப்செட் ஹீட் சிங்க். இது உங்க சிப்செட்டை குளிர்ச்சியாக அல்லது குளிர்ந்த நிலையில் வைத்திருக்கும். அப்புறம் உங்களுக்கு பலவிதமான கெப்பாசிட்டர்கள் மற்றும் ரெசிஸ்டர்கள் மற்றும் போர்டில் உள்ள வெவ்வேறு சிறிய சிப்கள் உங்களுக்கு உதவும். இது CMOS பேட்டரி என்று அழைக்கப்படுது. உங்க ஆடியோ போர்ட் இருக்கு. இதுதான் சிஸ்டம் போர்டின் அடிப்படை காம்போனன்ட்ஸ். எல்லா சிஸ்டம் போர்டுகளும் வேறுபடும். சிலவற்றில் ஃப்ளாப்பி போர்ட் இருக்காது. சிலவற்றில் ஐடிஏ போர்ட் இருக்காது. எல்லாம் சேட்டா டிரைவ்களுக்கு மாறிக்கொண்டிருக்கு. உங்களுக்கு பிசிஐ அதாவது பிசிஐ எக்ஸ்பிரஸ் கனெக்டர் இனி இருக்காது. உங்களுக்கு பிசிஐ 2 மட்டுமே இருக்கலாம். உங்களுக்கு எந்த பிசிஐ கனெக்டர்களும் கூட இருக்காது. இது உங்க 4 போர்ட் பவர் கனெக்டர். இது ப்ராசஸர் மற்றும் இங்க பின்னாடி உள்ள எல்லா போர்டுகளுக்கும் பவர் சப்ளை செய்யுது. இந்த பவர் கனெக்டர் மற்ற எல்லாத்துக்கும் பவர் சப்ளை செய்யுது. அதுதான் அடிப்படையில் காம்போனன்ட்ஸ். உங்களுக்கு இங்க இருபுறமும் செருக ஃபேன்ஸ் இருக்கு. இது இங்கேயே ஸ்பிட் இஸ் சவுண்ட் சரவுண்ட். ஐஓ இங்கேயே இன்னொரு ஆடியோ போர்ட். அதுதான் உங்க அடிப்படை காம்போனன்ட்ஸ். இப்போ நாம எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்தாச்சு. எல்லாத்தையும் மீண்டும் ஒன்னா சேர்க்க போறோம். நாம ப்ராசஸரை மீண்டும் உள்ளே வச்சு பூட்டிட்டோம். நினைவில் கொள்ள வேண்டிய நல்ல விஷயம் என்னவென்றால், இங்க நீங்க பார்க்கிற பேஸ்ட், நீங்க ஒரு ப்ராசஸரை மீண்டும் வைக்கும்போது, ப்ராசஸர் மற்றும் ஹீட் சிங்க் இடையே ஒரு வகையான தெர்மல் பேஸ்டை மீண்டும் சேர்க்க வேண்டும். அந்த பகுதியை குளிர்ச்சியாக வைத்திருக்க.
அதனால நாம என்ன செய்ய போறோம்னா, நாம இதை முழுசா பின்னோக்கி திருப்புவோம். நாம எப்படி வச்சிருந்தோமோ அதே மாதிரி. அப்புறம் அதை மீண்டும் இடத்தில் வைப்போம். நாம அதை திருப்பி, அது இந்த பக்கத்தில் பூட்டப்பட்டிருக்கும்னு உறுதி செய்வோம். அதனால நாம அதை பின்னோக்கி திருப்பும்போது, மறுபக்கம் இந்த பகுதி நாம கொஞ்சம் கீழே தள்ள வேண்டும். அது இடத்தில் பூட்டப்படும். இப்போ நாம இதை இருபுறமும் கீழே தள்ளியாச்சு. நாம லிவரை இடத்தில் பூட்டுவோம். அது இதை அசையாமல் வைத்திருக்கும். இப்போ நாம பவர் கனெக்டரை எடுத்துக்குவோம். 4 போர்ட் பவர் கனெக்டர். அதுல சின்ன ஸ்லைடுகள் இருக்கு. அது எந்த வழியில் போகணும் சொல்லும். அப்புறம் அது கீழே வரைக்கும் ஸ்லைடு ஆகி, நீங்க அது இணைக்கப்படுற சத்தத்தை கேட்கும் வரை. இப்போ நாம இதை இடத்தில் வச்சாச்சு. நாம மெமரியையும் மீண்டும் சேர்க்கலாம். மெமரி உள்ளே போறது எவ்வளவு ஈஸியோ, அதே மாதிரி வெளியேயும் போகும். அதனால நாம சிஸ்டம் போர்டுகளில் உள்ள பள்ளங்களுடன் பள்ளங்களை வரிசைப்படுத்த வேண்டும். நீங்க அதை செருகுவதற்கு முன் பள்ளங்கள் பொருந்துவதை உறுதி செய்ய வேண்டும். இருபுறமும் டேப்கள் திறந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இங்கேயும் இங்கேயும் அது செல்லும் ஒரு ரெயில் இருக்கு. அப்புறம் நீங்க இருபுறமும் உறுதியாக கீழே தள்ள வேண்டும். அது கிளிக் செய்யும் வரை. உங்களுக்கு 2 இருந்தால், நீங்க அவற்றில் எதிலாவது ஒன்றை வைக்கலாம். உங்களுக்கு கூடுதல் மெமரி இருந்தால், அதையும் சேர்க்கலாம். இதுல ஒரே ஒரு மெமரி ஸ்டிக் தான் இருக்கு. அதை நாம இன்னொரு வீடியோவில் இன்னும் விரிவாக பார்ப்போம். என்ன வகையான மெமரி மற்றும் என்ன வகையான ஸ்லாட் என்று. இப்போ, நாம இதை சிஸ்டம் போர்டில் மீண்டும் வைக்கவும், கம்ப்யூட்டரில் மீண்டும் வைக்கவும் தயாரா இருக்கோம். அதனால நாம முன்னாடி வச்சிருந்த மாதிரி கேஸை எடுத்துக்குவோம். அது காலியா இருக்கு. நாம சிஸ்டம் போர்டை மீண்டும் சேர்க்க விரும்புகிறோம். அதனால நாம அதை மீண்டும் கீழே வைப்போம். நாம மதர் போர்ட்டை மீண்டும் உள்ளே வைப்போம். பின் பக்கத்தில் உங்க ஓட்டைகள் எப்படி சீரமைக்கப்பட்டிருக்குன்னு கவனிங்க. ஒவ்வொரு காம்போனென்ட்டும் எங்கே போகும்னு சொல்லுது. அப்புறம் கீபோர்டு அல்லது மவுஸ் எங்கேன்னு சொல்லுது. அப்புறம் மற்ற எல்லா விஷயங்களையும் சொல்லுது. நாம இவற்றின் பின் பக்கத்தை இதனுடன் சீரமைக்க விரும்புகிறோம். இதன் பின் பக்கத்தில் உள்ள போர்ட்கள். இப்போ நீங்க ஒரு சிஸ்டம் போர்டை வாங்கும்போது இந்த பிளேட் உள்ளே வந்து வெளியே வரும். அதனால உங்களுக்கு ஒரு ஜெனரிக் கேஸ் மற்றும் ஒரு ஜெனரிக் மதர் போர்டு இருந்தாலும் பரவாயில்லை. நீங்க கேஸின் இந்த பகுதியை வெளியே எடுத்து உங்க புதிய போர்டுடன் வரும் ஒன்றை உள்ளே வைக்கலாம். அதனால் அது பொருந்தும். அதனால நாம கேஸை மீண்டும் கீழே வைப்போம். நீங்க உங்க சிஸ்டம் போர்டை எடுத்து உங்க காம்போனன்ட்கள் பின்பக்கத்தை நோக்கி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நீங்க உள்ளே சென்று அப்புறம் சாய்ந்து உங்க எல்லா கேபிள்களையும் வழியிலிருந்து நகர்த்த வேண்டும். அது பொருந்துவதை உறுதி செய்ய வேண்டும். பின்பக்கத்தில் உள்ள உங்க எல்லா காம்போனன்ட்களுடன் எதுவும் வெளியே நீட்டவில்லை என்பதை உறுதி செய்யுங்க. நீங்க எல்லாம் சரியான இடத்தில் இருக்கீங்கன்னு உறுதி செய்யுங்க. அப்புறம் உங்க ஸ்க்ரூ ஓட்டைகளை நீங்க பார்க்க முடியுது மற்றும் அவை பொருந்தி இருக்குன்னு உறுதி செய்யுங்க. மறுபடியும் நீங்க உங்க ஸ்க்ரூக்களை மீண்டும் போடும்போது அவற்றை அதிகமா அழுத்த வேண்டியதில்லை. அவை இறுக்கமாக இருப்பதை உறுதி செய்யுங்க. சிஸ்டம் போர்டு அசையாதுன்னு உறுதி செய்யுங்க. அது குதிக்காது. ஏன்னா, நீங்க காம்போனன்ட்ஸை அதுல செருகும்போது, அது அசையக்கூடாது. இங்க பின்னாடி, சிஸ்டம் போர்டின் பின்னாடி உள்ளவை கொஞ்சம் கடினமா இருக்கும். இங்க உள்ள லிப் காரணமாக, நீங்க ஒரு குட்டையான ஸ்க்ரூடிரைவரை அல்லது ஒரு நீளமான ஸ்க்ரூடிரைவரை பயன்படுத்தலாம். உங்க ஸ்க்ரூடிரைவரை அந்த விளிம்பிலிருந்து விலக்கி வைக்க. ஸ்க்ரூக்களில் முக்கிய கவலை என்னவென்றால், எல்லா 4 மூலைகளும் கட்டப்பட்டிருக்கு அல்லது நங்கூரமிடப்பட்டிருக்குன்னு உறுதி செய்ய வேண்டும். நீங்க ஒரு சிஸ்டம் போர்டை தவறான ஸ்க்ரூவுடன் அல்லது ஸ்க்ரூ சேர்க்காமல் ஷார்ட் பண்ணலாம். அது சிஸ்டம் போர்டுக்கு ஒரு ஷார்ட்டை சேர்க்கலாம். அது உங்க சிஸ்டம் போர்டை பவர் அப் ஆகாமல் செய்யும். அதனால நீங்க ஸ்க்ரூ செய்யும் இடத்திற்கு கீழே பித்தளை இன்செர்ட்டுகள் தவிர வேறு எதுவும் இல்லைன்னு உறுதி செய்யுங்க. அப்புறம் உங்ககிட்ட பித்தளை இன்செர்ட்டுகள் இருந்தா மற்ற எல்லாம் சரியாக இடத்தில் விழ வேண்டும். சரிதானா? நாம சிடி ரோமை மீண்டும் உங்க சிஸ்டத்தில் சேர்ப்போம். உங்க சாட்டா கனெக்டர்கள், போர்டில் உள்ள அதே கனெக்டர்கள், சிஸ்டம் போர்டு, சாட்டா அப்புறம் உங்க பவர் சாட்டா. அதனால நீங்க அதை முன்னாடி இருந்து ஸ்லைடு செய்ய வேண்டும். முன் பகுதி உங்க கேஸின் முன் பகுதியுடன் பொந்தும் வரை, அப்புறம் உங்க ஸ்க்ரூ ஓட்டைகள் சீரமைக்கப்படும். நீங்க உங்க ஸ்க்ரூக்களை எடுக்க வேண்டும். அவை இறுக்கமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நீங்க அவற்றை ரொம்ப அழுத்த வேண்டியதில்லை. நீங்க அவற்றை இடத்தில் வைக்க மின்னால் போதும். அது சிடி ரோமை இடத்தில் பிடித்து வைத்திருக்கும்.
இப்போ உங்க சிடி ரோம் இடத்தில் இருக்கு. நாம ஹார்ட் டிரைவை மீண்டும் சேர்க்க போறோம். உங்க சாடா கனெக்டர்கள் இதுல இருக்கு. இது பவர். உங்களுக்கு ஐடிஇ பவர் இருந்து சேட்டா பவர் இல்லைன்னா, இந்த ஹார்ட் டிரைவில் 2 பவர் கனெக்டர்களும் இருக்கு. அதனால நீங்க உங்க பவர் சப்ளைலிருந்து இது போன்ற ஒரு பவர் கனெக்டரை சேர்க்கலாம். தேவைப்பட்டால் அல்லது வழக்கமான சேட்டா பவரை பயன்படுத்தலாம். நான் இதை மீண்டும் சேர்க்க போறேன். நாம என்ன செய்யணும்னா, நாம விரும்பும் இடத்தை, எங்களுடைய விளிம்பை கண்டுபிடிப்போம். நாம அதை மீண்டும் உள்ளே ஸ்லைடு செய்வோம். எங்களுடைய ஸ்க்ரூ ஓட்டைகள் ஸ்லாட்டுகளில் சீரமைக்கப்பட்டிருக்குன்னு கவனிங்க. நாம அதை எவ்வளவு தூரம் பின்னோக்கி வேண்டுமானாலும் ஸ்லைடு செய்யலாம். அல்லது நாம் அதை எவ்வளவு தூரம் வெளியே வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். சரிசெய்தல் முற்றிலும் உங்களுக்கும் உங்களிடம் உள்ள இடத்திற்கும் பொறுத்தது. உங்க ஸ்க்ரூவை எடுத்து அதை வரிசைப்படுத்துங்க. அப்புறம் எந்த வழியிலும் ஸ்லைட் பண்ணுங்க. இப்போ இந்த 2 காம்போனென்ட்களும் மீண்டும் உள்ளே இருக்கு. நாம பவர் சப்ளைய சேர்க்க போறோம். நாம ஒரு பிசிஐ கார்டை சேர்ப்போம். மற்ற எல்லா காம்போனென்ட்களும் உள்ளே இருக்கு. ஆனால் எல்லாம் எப்படி மீண்டும் செருகப்படுதுன்னு உங்களுக்கு காட்ட, இப்போ பவர் சப்ளையை சேர்க்க விரும்புகிறேன். பவர் பிளக் தலைகீழாக போகும். அது பின் கோணத்தை பொறுத்தது. நீங்க ஒரு கோணத்தில் உள்ளே போக விரும்புகிறீர்களா? அதை நேராக்கி முன்னாடி ஸ்லைடு பண்ணுங்க. உங்க ஓட்டைகளை உங்க ஸ்க்ரூ ஓட்டைகளை பொருத்த வேண்டும். பெரும்பாலான பவர் சப்ளைகளைப் போல மேலே ஒரு விளிம்பு இருக்கு. அது அதை இடத்தில் பிடித்து வைத்திருக்க உதவும். அதனால நீங்க அதை ஸ்க்ரூ செய்ய தயாராக இருக்கும்போது உங்க ஸ்க்ரூ ஓட்டைகளை வரிசைப்படுத்துங்க. உங்க பவர் சப்ளையை மீண்டும் உள்ளே வையுங்க. இதை மற்றவற்றை விட கொஞ்சம் இறுக்கமாக வைக்க வேண்டும். இதுல தான் உங்க எல்லா பவரும் இருக்கு. அதனால அது தளர்ந்து போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்போ உங்க பவர் சப்ளை உள்ளே இருக்கு. இறுக்கமா இருக்கு. அது எங்கேயும் போகாது. இப்போ நாம 24 பின் பவர் கனெக்டரை செருகுவோம். 24 பின்கள் இருக்கு. உங்க சிஸ்டம் போர்டில் 24 பின்கள் இருக்கு. உங்க பிளக், உங்க ஸ்குவீஸ் பின் இந்த பக்கத்தில் இருக்கு. அது அவற்றை பூட்டி திறக்கும். அப்புறம் உங்க பவர் கனெக்டரின் விளிம்பில் ஒரு விளிம்பு இருக்கு. அதனால நீங்க உங்க பின்களை வரிசைப்படுத்துங்க. அங்க உள்ள ஓட்டைகளுடன், அப்புறம் ஒரு சத்தம் கேட்கும் வரை தள்ளுங்க. அப்புறம் அது இடத்தில் பூட்டப்படும். உங்க 4 பின் பவர் கனெக்டர் மறுபடியும். உங்க கிளிப், அது உங்க கிளிப். அங்க பவர் கனெக்டர், அது உங்க கிளிப். விளிம்பில் ஒரு விளிம்பு, ஒரு கிளிப் இருக்கு. நீங்க ஓட்டைகளை வரிசைப்படுத்துங்க. அது ஒரு வழியில் மட்டுமே போகும். அது வேறு வழியில் போகாது. அப்புறம் நீங்க அதை கேட்கும் வரை தள்ளுங்க. அந்த கிளிக் கிளிக் செய்யும் வரை. இப்போ நாம எங்களுடைய சிஸ்டத்தின் மற்ற பகுதிகளுக்கு பவரை சேர்க்க விரும்புகிறோம். இது ஒரு பவர். இது சிடி ரோமுக்கு நாம சேர்க்கக்கூடிய ஒரு பவர் பிளக். அந்த பவரை மீண்டும் சேருங்க. மறுபடியும் அது ஒரு வழியில் மட்டுமே போகும். ஹார்ட் டிரைவுக்கான பவர். பவர் அங்க இருக்கு. இப்போ உங்க சேட் பிளக்குகள், சிடி ரோமுக்கான சேட் பிளக், ஹார்ட் டிரைவுக்கான சேட் பிளக். சரியாக அதே அமைப்பு. வித்தியாசம் என்னவென்றால், இது ஒரு 90 டிகிரி கோணத்தில் இருக்கு. இது இந்த வழியில் வைக்க அனுமதிக்கிறது. சிஸ்டம் போர்டு. அதாவது ஹார்ட் டிரைவுக்கு அது தேவையில்லை. ஏன்னா இங்க உங்களுக்கு அதிக இடம் இருக்கு. நீங்க அவற்றை கொஞ்சம் எளிதாக அணுகக்கூடிய இறுக்கமான இடங்களில் இதை செய்வாங்க. அதனால எங்களுடைய ஹார்ட் டிரைவ் 0, சாட்டா 2 0 சிஸ்டம் போர்டில் செருகப்படும். இதுலயும் எல் வடிவத்தை கவனிங்க. அதுக்கு ஒரு கனெக்டர் இருக்கு. நாம கிளிக் செய்யும் வரை தள்ளுவோம். இந்த பக்கத்தை மீண்டும் எல் வடிவத்துடன் பக்கவாட்டு எல். அப்புறம் நாம அதை ஹார்ட் டிரைவில் செருகுவோம். கிளிக் செய்யும் வரை தள்ளுங்க. அதை தேர்ந்தெடுங்க. அப்புறம் நாம சிடி ரோமுக்கும் அதே மாதிரி செய்வோம். சிடி ரோம் எந்த போர்ட்டில் போகும் என்பது முக்கியமா? சேட்டா 0, அப்புறம் சேட்டா 1, சேட்டா 2 மற்றும் சேட்டா 3. முக்கியம் இல்லை. நீங்க 1ன்னு சொன்னா, அடுத்த டிரைவிங் லைன் உங்க கேபிளை மேலே கொண்டு வந்து உங்க சிடி ரோமுக்கு எதிராக செருகுங்க. உங்க கேபிள்களை முடிந்தவரை நேர்த்தியாக வைத்திருக்க வேண்டும். அதனால் அவை உங்க ஃபேன்ஸில் ஓடாது. அப்புறம் நீங்க தொந்தரவு செய்யப்பட மாட்டீங்க. அப்புறம் உங்க சிஸ்டம் போர்டில் செருகப்படும் மற்ற கேபிள்களும் இருக்கு. அதனால நாம ஆரம்பிப்போம். ஆடியோ கேபிள். அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, ஆடியோ பிளக் இங்க பின்னாடி இருந்தது.
இதுல உள்ள பின்கள் ஒரு குறிப்பிட்ட பின் அவுட் கொண்டிருக்குன்னு கவனிங்க. 5 பின்கள் இருக்கு. அப்புறம் 3 மற்றும் 4 இல்லை. அப்புறம் மற்றொன்றிலும் 5 இருக்கு. அதே பின் அவுட் இதுலயும் இருக்கு. நமக்கு 5 பின்கள் இருக்கு. நமக்கு 3, 1 இல்லை, அப்புறம் 5. அதனால நாம அவற்றை சரியாக வரிசைப்படுத்தி முழுசா கீழே தள்ள வேண்டும். இப்போ நாம் யுஎஸ்பி மற்றும் கார்டு ரீடரை செய்ய விரும்புகிறோம். இதுல பின் அவுட்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு கவனிங்க. உங்களுக்கு 5, அப்புறம் 4, அப்புறம் அந்த பக்கத்தில் கடைசி ஒன்று இல்லை. அதனால நீங்க விரும்பும் பின் அவுட்டை இங்க கண்டுபிடிங்க. அதை இடத்தில் ஸ்லைடு பண்ணுங்க. இதுலயும் அதே மாதிரி செய்யுங்க. அதை இடத்தில் ஸ்லைடு பண்ணுங்க. இது ஒரு ஃபேனுக்கான பவர் கனெக்டர். எல்லா பவர் சப்ளைகளிலும் உங்க பவர் கனெக்டர் மெயின் பவர் சிவப்பு, அப்புறம் கருப்பு, அப்புறம் மஞ்சள் நிறத்தில் போகும். நீங்க இன்னொரு பவர் கனெக்டரில் செருகும்போது நீங்க வண்ணங்களை பொருத்த வேண்டும். அப்புறம் அவை நேராக இடத்தில் பூட்டப்படும். இதுல சிவப்பு மற்றும் கருப்பு இல்லை. அதனால நாம கண்டுபிடிக்க விரும்புகிறோம். பவர் சிவப்பு இந்த பவருக்கு போகிறதுன்னு உறுதி செய்ய விரும்புகிறோம். அதனால நாம அதையும் இடத்தில் ஸ்லாட் செய்வோம். இது ஒரு பவர் எல்இடி, பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ். இது எங்களுடைய ஹார்ட் டிரைவ் எல்இடி. அப்புறம் இது எங்களுடைய ரீசெட் ஸ்விட்ச். அதனால அவை இங்கேயே இந்த போர்ட்டில் செருகப்படும். இதுல கலர் கோடு எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒவ்வொரு ஒன்றும் எங்கே செருகப்படுதுன்னு அது சொல்லும். அதனால இதுக்கு மிக அருகில் இருந்தால், அது இந்த பக்கத்தில் இருக்கு. அது ரொம்ப தூரத்தில் இருந்தால், அது எதிர் பக்கத்தில் இருக்கு. இப்போ நாம எங்களுடைய கேபிள்களை செருகியாச்சு. ஃப்ரண்ட் பேனலுக்கான கனெக்டர்கள், நாம பிசிஐ கார்டை இன்ஸ்டால் செய்வோம். பிசிஐ கார்டுடன் நீங்க அது வரிசைப்படுத்தப்பட்டிருக்குன்னு உறுதி செய்யுங்க. உங்க காலியான ஸ்லாட்டில். அப்புறம் நீங்க இங்க கீழே தள்ளுங்க. அப்புறம் அது இடத்தில் பூட்டப்படும். அப்புறம் உங்க ஸ்க்ரூ. நீங்க உங்க ஸ்க்ரூவை மீண்டும் சேர்க்க வேண்டும். உங்க கேஸை மீண்டும் போடுங்க. நாம கடைசியா செய்ய போறது, எங்களுடைய பேனலை மீண்டும் போடுறதுதான். பள்ளங்கள் அவை போகும் இடத்துடன் பொருந்துவதை உறுதி செய்யுங்க. நேரா மீண்டும் ஸ்லைடு ஆகும்.